வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம ஒரு அக்கௌண்டிங் தமிழ் டியூட்டோரியலில் ரீஃபண்ட் பில் எப்படி போடலான்னு பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் வீடியோஸ் பண்ணியிருப்பேன். எப்படி இன்வாய்ஸ் போடுறது, எப்படி இன்வாய்ஸை கஸ்டமைஸ் பண்ணுறது, எப்படி வெண்டார் பில்லை போடுறது, க்ரீட் நோட், சேல்ஸ் ரிசிப்ட், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் ஓடோ அக்கௌண்டிங் தமிழ் டியூட்டோரியலாக நான் இது பண்ணியிருப்பேன். ஸோ அது உங்களுக்கு நான் பிளேலிஸ்ட்டாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓடோ அக்கௌண்டிங் டியூட்டோரியல் தமிழ்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம், இல்லை என்னோடய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், எண்டு கார்ட்லேயே அந்த வீடியோ அந்த பிளேலிஸ்ட்டை நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம ரீஃபண்ட் பில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரீஃபண்ட் பில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஓடோவில் ஏற்கனவே நம்ம கிரெடிட் நோட் அப்படின்ற ஒரு இது பார்த்துருப்போம், ஹவு டு இஷ்யூ கிரெடிட் நோட் வீடியோ. ஸோ அதே மாதிரி தான் எதுவும் சிமிலரு. ஸோ நீங்கள் ஏற்கனவே கிரெடிட் இஷ்யூ வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் இங்கே ரீஃபண்ட் பில்லு எப்படி போடலாம் நம்ம பார்ப்போம். ரீஃபண்ட்னா என்னது ஃபஸ்ட்டு? ஆக்சுவலி இப்போ நம்ம ஒரு வெண்டார்கிட்ட நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம். வாங்கும் போது என்ன ஆகுது, ரொம்ப நாள் சேல்ஸ் ஆகலை. நம்ம ஒரு 10 ப்ராடக்ட் வாங்கிக்கிறோம். இந்த ப்ராடக்ட் நமக்கு சேல்ஸ் ஆகலை, 5 ப்ராடக்ட்டு. ஸோ எனக்கு இது வேணாம்ப்பா, இதுக்கு பதிலாக இந்த ப்ராடக்ட் எனக்கு சேல் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம அவங்ககிட்ட கொடுக்குறோம். இது ரீஃபண்ட் பண்ண எனக்கு தேவையில்லை, எனக்கு இது சேல்ஸ் ஆகலை அப்படின்னு கொடுக்கறதுக்கு, ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு. சப்போஸ் நம்ம பொருள் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு தான் வெண்டாருக்கு நம்ம ரீஃபண்ட் பில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை எப்படி போடலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நான் வெண்டார் கிளிக் பண்ணுறேன். அக்கௌண்டிங் ஆப்போ இல்லை டேஷ்போர்ட் தான் ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஸோ இங்கே நான் இதில் வெண்டாரில் ரீஃபண்ட்ஸ் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நியூ பில் கொடுக்குறேன் நான் இங்கே ரீஃபண்டுக்கு. இப்போ ரீஃபண்ட் ஆட்டோமேட்டிக்காக மென்ஷன் ஆகிடுச்சு. இப்போ நான் வெண்டார் பேர் கொடுக்குறேன், ஓகேவா? அதே மாதிரி டேட், இன்றைக்கி டேட்டு கொடுத்துட்டு எனக்கு பென்னு சரியாக இதுவாகலை, ஒர்க் ஆகலன்னு சொல்லி நான் ரீஃபண்ட் பண்ணுறேன். ப்ரைஸ் கூட மென்ஷன் பண்ணுறேன். நான் ஒரு 5 பேனா எனக்கு செட் ஆகலன்னு சொல்லி நான் ரீஃபண்ட் பண்ணுறேன். ஸோ ரீஃபண்ட் பண்ணிட்டேன்னா இங்கே ருப்பீஸோட வந்துடுச்சு. ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிடுச்சு. இதுக்கான பே அவங்க பண்ணணும். ஸோ அதனால் நான் பேன்னு கொடுக்குறேன். கேஷ்ன்னு மென்ஷன் பண்ணி பே கொடுக்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்பெய்ட் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் காய்ஸ், சிம்பிள். நீங்கள் கிரெடிட் நோட் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா ரீஃபண்ட் பில்டும் அதே ஈஸியாக தான் இருக்கும். ரெண்டுமே சிமிலர் தான். அதாவது கிரெடிட் நோட்னா நீங்கள் கஸ்டமருக்கு ரிட்டர்ன் பண்ணுறீங்க கேஷை. இதே வெண்டாருக்கு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட்னும் போது நம்ம குட்ஸை ரிட்டர்ன் பண்ணி கேஷ் வாங்குகிறோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் சேம் ஃபார்மேட் தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்டேட் ஆகி வந்துருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓடு மென்பொருள் தளத்தை நீங்கள் உடனடியாக பெற எங்கள் மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளவும். உங்கள் பிசினஸின் லாபத்தை இரட்டிப்பாக்கவும்.